வணக்கம். 63 நாயன்மார் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மதுரை எம்பதியில் பிறந்த மூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி. மதுரையில் மீனாட்சி ஆட்சி இருந்தாலும் கூட அவங்க தனியாக இருக்கலையே, சொக்கநாதரோடு இருக்கிறாங்க. இதை வச்சு நிறைய பேர் அங்கே உண்டு. சொக்கலிங்கம், சொக்கநாதர். அவர் சொக்கநாதர் தான் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையில். என் பேரே அதுதான், மீனாட்சி சுந்தரேஸ்வரி. 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. மதுரையில் பிறக்கிறவங்க பிறந்தா அந்த வீட்டில் ஒரு மீனாள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும், இல்லைன்னா பாண்டி அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா சவுந்தர் அப்படின்னு இருக்கும். அதாவது சிவபெருமானை குறிக்கக்கூடிய அந்த சொல் சுந்தர் அப்படிங்கிறது சவுந்தர் அப்படின்னு ஆகுது. அழகானவங்க, சௌந்தரியமானவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் வைக்கிறது. இறைவனுடைய பேர், இறைவியோட பேர். அந்த மீனா அப்படிங்கிற பேர் இல்லாமல் இருக்காது குடும்பத்தில். இப்போ நம்ம அவர் மூர்த்தி நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னேன் இல்லையா. அவர் மதுரையில் பிறந்தவர். அங்கே இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கு அவர் மேனியில் பூசுவதற்கு சந்தனம் அரைத்து தர பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவராகவே சந்தன கட்டைகளை வாங்கி அதை உரசின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரசி. அது உரசுறது தான், இப்படி தான் உரசுவாங்க. இப்படி உரசுறது இல்லை, இப்படி உரசுறது. அப்போது என்ன ஆகுது, இவர் இறைவனுடைய திருவடிகள் அல்லாது, அவருக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் அல்லாது வேற எதுவும் நினையாதவர். அந்த ஈசன் திருவடி மட்டுமே உண்மையானது, வேறொன்றுமே அதற்கு ஈடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவர். அவர் இப்படி சந்தனம் அரைச்சி தர்றவே, அவராகவே அரைச்சி தர்ற பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு தொண்டா. இப்போ என்னாச்சு, ஒரு அயல் நாட்டு மன்னன் திடீர்னு மதுரை மேலே படையெடுக்கிறான். போருக்குன்னு சில தர்மங்கள் உண்டு, அறிவிக்கணும். போர்னா அதை அறிவிச்சுட்டு அப்புறமா தான் போரிடுவாங்க. அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்தில் எப்படின்னு தெரியலை. போர் தொடங்குதுன்னா அங்கேருந்து இந்த மாதிரி படையெடுத்து வரப்போகிறோம் அப்படின்னு ஓலைகள் அனுப்புவாங்க. இந்த ஒரு அயல்நாட்டு மன்னன் மண் மீது கொண்ட வெறியால், அதாவது மண்ணாசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மண் மீது கொண்ட வெறியால் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு திருடனை மாதிரி படையெடுத்து வர்றான். வந்ததில் இப்போ இங்கே திடீர்னு அது குழப்பத்தை தான் விளைவிக்கும். இந்த குழப்பத்தினாலேயே பாண்டிய நாடு அவனோட போரில் தோற்று போயிடுது. இப்போ அவனுடைய கைவசம் அந்த மதுரை எம்பதி வந்துடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் சமணத்தை மட்டுமே நம்பக்கூடியவன், சமண மதத்தை தழுவியவன் அந்த அரசன். அவன் எல்லாரையும் சமணர்களாக ஆக சொல்லி வற்புறுத்தி அப்படி ஆக்கிக்கிட்டு இருக்கிற வேலையில் இவரையும் சொல்கிறான், நீ சிவத்தொண்டு செய்துக்கிட்டு இருக்கிற, நீ சமணனாக மாறணும்னு சொல்லும்போது மாட்டேன்னு மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். கடைசியில் என்ன செய்கிறான், கொடுமையெல்லாம் படுத்திட்டு கடைசியில் அவருக்கு சந்தனக்கட்டையே கிடைக்காதவாறு செஞ்சிடறான். இவர் என்ன செய்கிறாரு, சந்தனக்கட்டைகளே இல்லையேன்னு சொல்லி வெளியே போய் அங்கே எங்கே தேடி அலையிறாரு. ஒரு இடத்துலையும் கிடைக்கல சந்தனக்கட்டை. உடனே பிரக்தியோட கோவிலுக்கு வர்றார். வந்தவர் என்ன செய்கிறாரு, சந்தனக்கட்டை கிடைக்கலைன்னா என்ன, இதோ இருக்கு என்னோட கை, உனக்கு நித்தமும் சந்தனக்கட்டையை சந்தனம் அரைத்து தந்த கை, இந்த கையவே நான் உரசுறேன்னு சொல்லிட்டு
அவர் வந்து அந்த சந்தனக்கட்டையில் முழங்கையால் உரசுறார். உரசி 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 தோல் கழன்று எலும்பு தெரியுது, அந்த சதை வடியுது. இப்படி இருக்கும்போது இறைவன் தோன்றுகிறார். இதுதான் எனக்கு இந்த பேரன்பு தான் உனக்கு பிடித்ததுன்னு சொல்லி நீ இதை செய்கிற, வேணான்னு நிறுத்து இந்த விஷயத்த, நீ வந்து பயப்படாமல் நீ உன்னோட இருப்பிடம் போ. இரவுல அவன் கதை முடிஞ்சிடும், அதாவது அந்த மன்னனுடைய கதை முடிஞ்சிடும், பயப்படாம நீ போ அப்படின்னு சொல்றார். அவரும் வீட்டுக்கு வர்றாரு. ஆனா அந்த சந்தனம் உரசுற பாக்கியம் இல்லை அன்னைக்கு. இருந்தாலும் இறைவனை பார்த்த பாக்கியம் அசரீரியா தான் கேட்குது, அசரீரியா தான் கேட்குது. அப்புறம் இறைவன் வந்து காட்சி அளித்து அவரை அனுப்பி வைக்கிறார். இவர் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் பார்த்தா அன்றைக்கு ராத்திரி அந்த மன்னன் மரணித்து போயிடுறான். மன்னன் மரணித்து போனதும் அவன் மன்னனுடைய துணைவியாரும் மற்றவர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு முடியை சுட்டி வச்சுருவாங்க இல்லையா, பிள்ளைகள் இல்லை. இப்போ என்னன்னா இறைவன் இவர்கிட்ட சொல்கிறார், அவங்களெல்லாம் வந்து விரட்டி விட்டுட்டு இந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, மன்னனாக இருக்கிறதுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம படங்கள்லாம் கூட பார்த்துருப்போம், கதைகள்லையும் கேட்டிருப்போம். இந்த யானையை வந்து அனுப்பி மன்னனை தேர்ந்தெடுக்க செய்கிறாங்க. அது எப்படின்னா யானையோட கண்ணை கட்டிட்டு அது வந்து அவரை யார் மன்னராக இருக்கணுமோ அவரை தேர்ந்தெடுக்க அனுப்புகிறாங்க. யானையும் போகுது. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, மூர்த்தி நாயனார் இந்த சம்பவங்களை கேள்விப்படுறாரு. அந்த மன்னன் வந்து இறந்து போயிட்டான். அப்புறம் அங்கே அவங்களுடைய இதே இல்லை, சாட்சிகளே அவங்கள உள்ள சமணர்களே இல்லை அப்படின்னு தெரிய வருது. தெரிஞ்சதும் இவரும் வந்து பார்க்க வர்றார். பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த யானையானது கண் கட்டின நிலையிலேயே அவர்கிட்ட போய் மூர்த்தியானவர் அருகில் போய் அவரை வந்து தும்பிக்கையால் தூக்கி தன்னுடைய பிடரி மேலே வச்சுக்கிட்டு அரண்மனையை நோக்கி நடக்குது. எல்லாரும் அமைச்சர்களும் அந்த நாட்டு மக்களும் இவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இவர் சிவனடியாராக இருந்து தொண்டு செய்தவர், இவர் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர். அதனால என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அவரை அரசராக்கிறதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து இவருக்கு, ஆனால் இவர் சொல்கிறார், எனக்கு வந்து பணம் பொருள் இதுகள் மேலெல்லாம் பற்று கிடையாது. நான் வந்து எனக்கு முடி சூட்டினீங்கன்னா அபிஷேகம் செய்வீங்க, அது வந்து எந்த நீராலும் வேண்டாம், விபூதியாலேயே எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் வந்து நான் அணிஞ்சிருக்கிற அந்த உத்ராட்ச கொட்டை தான் உத்ராட்சம் தான் என்னுடைய அணிகலன். வேறு அணிகலன்கள் தங்கம் வைரம் இது மாதிரி அணிகலன்கள் ஏதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று என்ன செய்கிறாரு, என்னுடைய ஜடாமுடியே எனக்கு வந்து மகுடம், தனியாக எங்களுக்கு நீங்கள் மகுடம் சூட்ட வேண்டாம், எனக்கு மகுடம் சூட்ட வேண்டாம்னு சொல்கிறார். இவருடைய சைவத்தை இவர் தாங்கி இருந்து அந்த இறைவன் மேலே கொண்ட அன்பால் இவர் பேசுகிறத கேட்டு தன்மேல் பற்று இல்லாதவர் பிறரை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னபடியே அபிஷேகம் செய்து மன்னனாக ஏற்றுக்கிறாங்க. மன்னனாக ஏற்றுக்கிட்ட பிறகு அங்கே சமணர்கள்லாம் இல்லாமல் இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வேத மந்திரங்கள் முழங்க பதவியேற்ற இவர் வந்து தனது ஐம்புலன்களையும் அடக்கி
துறவு பூண்ட நிலையிலேயே மன்னனாக இருந்து அது ஈசனிட்ட கட்டளை. அதற்காக அதிகாரத்து மேலே அவருக்கு நாட்டம் இல்லை. சிவ தொண்டை தவிர அவருக்கு வேறு எதுலேயும் பிரியம் இல்லை. ஐம்புலன்களையும் அடக்கி, அது அந்த ஐம்புலன்கள்ங்கிறது நமக்கு பகையானது தான் அதெல்லாம். அது நம்மளோடு சேர்ந்த பகை அதெல்லாத்தையும் அடக்கி புற அழுக்குங்கிறது நமக்கு பிடிக்காத, நம்மளை பிடிக்காத அந்த மாதிரியான இதையும் வென்று அவர் மணிமொழி தனது சடாமுடியையே மணிமுடியாக வச்சு அவர் ஆட்சி செய்கிறாரு. அதுக்கு முதல்ல அந்த ஐயனை போய் பார்த்து அவரை வணங்கி திரும்ப யானை மேல் ஏறியே அரச சபையில் இருக்கிற சிம்மாசனத்தில் அமர்ந்து அவர் ஆட்சி புரிகிறார். தனக்குன்னு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீண்ட காலம் ஆட்சி புரிந்து கடைசியில் கையிலேயே அடைகிறார். இது மூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவருடைய கதை. அவர் இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. ஐம்புலன்களையும் அடக்கிறாரு. ஆசைகள், அது எல்லாமே ஆசைகள், நம்மளை படுபாதாளத்துக்கு தள்ளக்கூடிய ஆசைகள். அந்த ஆசைகளை எல்லாம் ஒழித்து ஒரு துறவி போல அந்த நாட்டை ஆண்டு மக்களுக்கு நல்லது செய்து கடைசியில் சிவனடி சேர்றார். இன்னைக்கு இந்த மூர்த்தி நாயனாருடைய பதிவை பார்த்தோம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்கள். இந்த பதிவை இப்போ பார்த்ததுக்கு, இன்றைய பதிவை பார்த்ததுக்கு நன்றியும்